மாதவா அம்மா ஆசிராசி வணக்கம்மா. இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே ஆமாம் தோன்றிய மாது இன்னார் இனி யார் என்ற விளக்கம் புரிகிறதா? சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அனைத்து பேரும் தெரியுமா? விளக்கமாக சைலா சொன்ன சைலா பாடிமா. ஏமா டேய் அமைதியா ஆடுங்க பாவ இல்ல. ஏமா ஏமா இப்படி திரும்புங்க கொஞ்ச நேரம். மாதவன் அம்மா நான் விளக்கத்தோடு சொன்னால் விளக்கத்தை சொன்னால் அனைவருக்கும் தெரியும். அப்படியானால் தெளிவாக உரைக்கின்றேன். தெளிவாக கேட்கிறாயா? ஆகட்டும் ஆகட்டும். ஆதி வராவரி அம்மை திரௌபதி வந்தாள். ஆதி வராவரி அம்மை திரௌபதி ஆதி என்றால் தெரியுமா? ஆதி என்றால் என்ன? ஆதி என்றால் முதன்மை. ஆமா. அல்லது பழமை என்பார்கள். ஆமாமா. முதன்மையாகவும் பழமையாகவும் இந்த பூலகத்திலே இந்த உலகத்தில் இந்த திரௌபதி போன்று யாருமே பிறக்கவில்லையாம். யாரும் பிறக்கவில்லை. பிறவியிலே பிறவி பிறவில பிறவி நான் அதிசய பிறவி, அற்புதமான பிறவி, அற்புத பிறவி. நான் எவ்வாறு பிறந்தேன்? எப்படி தாயே? மன்னர் பாஞ்சாலி செய்த மகத்தில் அவதரித்த மன்னர் பாஞ்சாலி செய்த சொல்லுங்கள் தாயே. என்னுடைய நாடு துருபதேயப்பட்டினம். நாடு துருபதேயப்பட்டினம். என்னுடைய தந்தையானவர் ஆமா பாஞ்சால மகாராஜா. ஆமா பாஞ்சால மன்னர். பாஞ்சால மகாராஜாவிற்கு ஆமாமா கோகிலாதேவி கோகிலாவதி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் திருமணம் செய்தார்களா? திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்தும் பல ஆண்டு காலம் கழித்தும் குழந்தை என்பதே இல்லையா? குழந்தை என்பது இல்லை. அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினாலே என்னுடைய தந்தையானவர் கானகம் சென்றாராம். கானகம் சென்றார். யாசன் உபன்யாசன் என்று சொல்லும்படியான ஆமா இரு மகா முனிவரை கொண்டு வந்தாராம். பெரிய மகா முனிவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து நாட்டிலே ஒரு அற்புதமான யாகத்தை செய்தார்களாம். அந்த யாகத்திலே அபிர்வாகம் கிடைத்ததா? அபிர்வாகம் கிடைத்தவுடனே
அந்த அபிர்வாகத்தை பெற முடியாத ஒரு அளவிற்கு ஒருவன் என்னுடைய தாயானவர் அந்த நிலையிலே இருந்தார்களா? ஆமாம். யாசன் உபன்யாசனானவர் தெரிவித்தார்களா? தெரிவித்தார்கள். நாங்கள் யாகத்தை வளர்த்தி ஆமாம் யாகத்திலே குழந்தை உற்பத்தி செய்து தருகிறோம் என்று மகாமுனிவர் உரைக்க என்று யாகத்தையை மீண்டும் வளர்த்தினார்களா? வளர்த்தினார்கள். அந்த யாகத்தை வளர்த்தி சிறிது தடவி அபிர்வாகத்தை அந்த யாகத்திலே விடுத்தார்களா? யாகத்தில் சிறிது விடுத்தார்கள். வெள்ளை ஆடை உடுத்தி ஆமாம் கரத்திலே வாளி ஏந்தி வெள்ளை புறவின் மீது எமது அண்ணா துஷ்டத்தை மன்னர் விட்டாரா? இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்பதற்காக நல்லதொரு நேரத்திலே நல்லதொரு முகூர்த்தத்திலே சிறிதளவு மீண்டும் யாகத்தை வளர்த்தி பானை தொடும் அளவிற்கு யாகத்தையே வளர்த்தி யாகத்திலே சிறிதளவு அபிர்வாகத்தை விடுத்தார்களாம். சிறிது விடுத்தார்கள். அப்படி விடுத்தவுடனே யாகத்தீயானது பொன்மயமாக உலகமெங்கும் பிரகாசிக்கின்றது. அந்த உலகத்திலே பிரகாசிக்கும் சமயத்தில் 5 வயது சிறுமியாக கரத்திலே மலர் ஏந்தி மஞ்சள் ஆடை உடுத்தி யாகத்திலே நான் பிறந்து விட்டேன். யாகத்திலே பிறந்த நாளி எனக்கு யாகசேனா என்று பெயரளித்தார்கள். என்னுடைய நாடு துருபதப்பட்டினம். என் நாட்டை குறித்து எனக்கு திரௌபதி என்று நாமதேயத்தை வைத்தார்கள். என்னுடைய தந்தை நாமதேயம் பாஞ்சால மன்னன். அந்த நாமதேயத்தை குறித்து எனக்கு பாஞ்சாலி என்று நாமதேயத்தை வைத்தார்கள். நான் யாகத்திலே பிறந்த நாளே நெருப்பிலே பிறந்தால் நீர்மகள் என்று இந்த உலகத்தோர் அனைவருமே என்னை போற்றி புகழ்வார்கள். அப்படி போற்றி புகழ்ந்தாலும் என்னுடைய தந்தையானவர் எனக்காக இட்ட பெயர் உனக்காக வைத்த பெயர் கிருஷ்ணன் என்று பெயர் வைத்தாரா? அப்படி யாகத்திலே நான் பிறந்தால் ஒரு நெருப்பு தொட்டால் என்ன ஆகும்? நெருப்பு தொட்டால் சுடுமா? சுட்டெரித்து விடும். ஆமா. அந்த சுட்டெரிக்கும் நெருப்பில் நான் எவ்வாறு அவதாரம் செய்தேன்? கோயில் கருத்த தேவாதி தேவர்கள் தோன்றினார்கள். பிறந்த நேரத்திலே வானத்திலே இருந்து பூமாரி போய்தார்களாம். தேவர்கள். இந்த உலகம் தலைக்கு வந்த பொன்மகள் பத்திரை தெய்வமாக உலகம் போகிறார் பாஞ்சாலி என்று அனைவருமே போற்றி புகழ்ந்தார்களாம். மாதவன் போற்றி புகழ்ந்தார்கள். அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு நரும் கூந்தல் என்பார்கள். யாகத்திலே பிறந்த நாளே இப்படி 3 தன்மை வாய்த்தது இந்த உலகத்தில். என்னுடைய கூந்தல் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு 7 பருவம் என்பார்கள். என்னென்ன பருவம்? என்ன சொல்லுங்க? பேதை, பதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம் என்று சொல்லும்படியான 7 விதமான பருவ பெண்கள். ஆனால் நானோ பேதை பருவம் நீங்கி பதுமை பருவத்தோடு யாகத்திலே தோன்றினேன். மாதவன்
அப்படி பிறந்தாலும் ஆமா யாதொரு குறையும் இல்லாமல் என்னுடைய தந்தையானவர் என்னை வளர்த்து வருகிறார். ஆமா அப்படி இருந்தாலும் தந்தை காண வேண்டும். அதற்கு முன்பாக சகிமாரில் இருக்கிறார்கள். அவரை அழைச்சிட்டு வா, அது விரைவாக காணலாம். ரைட் வா. Dia jumpa dah